இனிய நண்பர் யுகி சேது அவர்களே, இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்தரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா தமிழ்நாட்டை நம்பி வந்தா சக்சஸ் தான். நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதா சங்கமான புட்டனா கணக்கால் அவர் டைரக்ட் பண்ண படத்துல ஒரு பார்ட், முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வில்லனா நடிச்சிருப்பாரு. அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை கொடுக்கு கை நான் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்வாங்க இல்லையா, அது சலங்கை ஒலியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்டை தான் போடணும், எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன் கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டாக ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியுடைய என்டர் த டிராகன் ஒரு படம் தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் சென்னையில தான், ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல ரசிக்கிறத அவ்வளோ அழகா ரசிப்பாங்க. சரி, அதே மாதிரி திலீப்பை பத்தி நான் சொல்லணும். சொன்னாரு கதையை எடுக்கலான்னா, நான் கண்டிப்பா நினைச்சேன் இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான லாங்குவேஜ் சொன்னா, இந்த குரூப் ஒரு கில்ஃபாசியான குரூப். இவருக்கு பண்றது ரொம்ப நேக்கா பேசுனானுங்க என்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார், நான் இது பண்றேன் சார். என்னடா இவ்வளோ பாவம், ரொம்ப இதாக கெஞ்சறானு. ஒரு வேலை ரொம்ப வசதி இல்லாத குரூப்னு பார்த்தா பயங்கரமா கில்ஃபாசி இருக்கிற குரூப்புக்கெல்லாம் இவ்வளோ பெருசா இவ்வளோ இது ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னா கண்டிப்பா நான் நினைக்கவே. ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்கா போட்டாருங்கன்னு. பட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யுகி சேது என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் நாங்களாம் ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இவர் ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80ஸ்ல சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, 42 வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் என்னன்னா, அதில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதை ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து
இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று வழக்கமான கதாபாத்திரத்தில் கொஞ்சம் வித்தியாசமா நான் கேட்டேன், எதுங்க என்னெல்லாம் நம்பி இந்த ரோல்ல இந்த வயசுல கொடுக்குறீங்க என்ன? இல்லை சார் இது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸா வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பாக்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்ல வழக்கமா நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு திலீப் குமார் அது பயங்கரமா யோசிச்சிருக்காரு. பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவர். Thank you so much sir. Thank you. Good luck. ரொம்ப நல்லா காம்பேர் பண்றீங்க. Thank you so much sir. Thank you my friend. வணக்கம். இந்த காலை பொழுதில் கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வவல்ஸ் இப்பதான் ட்ரெய்லர் பார்த்தேன். இந்த படத்தில் நடிச்ச உங்க விஜய் வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர். அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நேற்று, கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்சுவல் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தோம்னா சொன்னாங்க 5 டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற அந்த உத்தாரா ப்ரொடக்ஷன் பிரதர், கங்க்ராச்சுலேஷன் அண்ட் குட் லக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கட்டும். நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, நெகட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. நான் நிறைய கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நேம்ஸ் இருக்காங்க. யூவி சேது சார், சின்னிஜென் சார்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்கேஜபிளாகவும் என்டர்டைனபிளாகவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபக் பரமேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி, அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி. அண்ட் ஹரி சார், உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியேட்டருக்கு எடுத்துன்னு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தியேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சின்னி ஜெயின் சார் அண்ட் யூகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங். அண்ட் அருள் அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தங்க வரல இன்னைக்கு, சம்யுக்தா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடித்த இமோஷன் வந்து இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் ப்ரெஸ் மற்றும் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டு ஆர் சீஃப் கெஸ்ட், எங்களோட ஆர் லெஜெண்ட் சினிஜன் சார், அண்ட் டு ஆல் ஆர் காஸ்ட் அண்ட் க்ரூ, தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. சந்தோஷமாக இருக்கு டு ஹவ் கம் ஃபார் த வவல்ஸ் ஆடியோ லான்ச். இட்ஸ் பின் அ வைல். நான் ஒரு ஆடியோ லான்ச்க்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீ. வவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜகன் சாரோட ஃபிலிம், நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த 5 டைரக்டர்ஸ். ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க அந்த 5 டைரக்டர்ஸ். அருளனா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது க்ரூ மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு. லைக் பிரதர்ஸ் வி ஒர்க் வித் ஈச் அதர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் எனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது மீதி 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்காம் தான் படித்தேன். எனக்கும் இதே மாதிரி வி ஹேவ் அ சர்க்கிள். அது நிஜமாலே ஒரு எங்களோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் த ட்ரெய்லர் டூ. படம் வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். நர்வஸாக இருக்காரு, அதனால தான். நான் நர்வஸாக இருக்கேன், ஆனால் நான் வெளில காமிச்சிக்கல. அப்ப நீங்க சொல்லுங்க. இல்லை, இந்த படத்தில் வந்து தன்னுடைய ஒரு இழந்த காதல் ஒன்று இருக்கும்ல. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காதல் இருக்கும்.
ஆனா இன்னொரு காதல் ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகே. ஒண்ணு வந்து சினிமா மேல இருக்கும், அந்த மாதிரி சொல்றேன். ஓ அந்த மாதிரியா? ஓகே ஓகே. சினிமா மேல இருக்கும், இல்ல நம்மளோட எக்ஸ் மேல இருக்கும். நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே ஒரு காதல் தானே. காதல் தான் சார். எல்லாமே காதல் தானே. எல்லாருமே காதல் தானே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு காதல் தானே. அப்படிதான் இது Decode வந்து பண்ணி ஒரு தான் கத்துக்கணும்னு எக்ஸ்டெண்டான நினைக்கிறேன். ஒரு காதல், ஓகே. யுனிவர்சல் காதல். யூனிவர்சல் ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு லவ். ஓகே சார். இந்த கதை நான் கேட்டதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒண்ணா வாழ்றதுக்கு வந்துட்டு காதல் மட்டும் பத்தாது. காதல் வந்துட்டு உங்க பாஸ்ட்ல இருக்கும், ஆனா அவங்க கூட இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் யுவர் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, திரும்ப அந்த ஒரு பாதை கிராஸ் ஆகுதா, அதை பத்தின ஒரு கதை தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் ஐம் ஸோ சாரி ஐ மிஸ்ட் அவுட் யோகி சேது சார். So thank you so much for being here today, and yeah. Thank you so much.